வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம கோவக்காய் வச்சு ஒரு வத்தல் ரெசிபி பார்க்க போகிறோம். வெயில் தொடங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கோவக்காயை வச்சு நம்ம ஒரு வத்தல் போட்டு வச்சுக்கிட்டால் எப்போ வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கோவக்காய் வத்தல், அதனாலவே போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 கிலோ கிட்ட எடுத்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். கோவக்காயை நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். தண்ணி வடியை விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி கோவக்காய் எடுத்து இந்த பக்கமும் இந்த அடி பக்கமும் நுனி பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கமும் அடி பக்கமும் இந்த மேல் பக்கமும் இது மாதிரி கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸை நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 2.5 கிலோ இருக்குது. இந்த 2.5 கிலோ கோவக்காய் அரிஞ்சு நம்ம வத்தல் போட்ட பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை நான் நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆவி காட்டலாம். இப்போது அடுப்பில் ஏற்றிட்டேன். இப்போ இது வந்து 2-2.5 கிலோ அளவுக்கு கோவக்காய் ஒரு 2 கைப்பிடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடியும் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு போடுங்க. இப்போ 2.5 கைப்பிடி போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் போடுறேன். இதில் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்ற வேணாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். இது நல்லா வெந்து வரணும். கோவக்காய் வந்து ரொம்ப வேவாது சீக்கிரமாக, அதனால் இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இதெல்லாம் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் நல்லா எல்லா இடமும் பரவுற அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு அப்புறம் பெரட்டி விட்டு குலுக்கி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு கொஞ்சமாக வைக்கணும். வந்து பாருங்கள், இந்த அளவு தான் தண்ணி இருக்கும் அடியில். இதை நம்ம ஒரு ஆவி வந்த பிறகு குலுக்கி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நான் வேக வச்ச பிறகு அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில்னு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 2 வாட்டி நல்லா குலுக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஓரத்தில் வந்து அந்த காம்பு பார்த்தோம்னா அது வந்து கோவக்காய் வேகாமல் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவு நடுவில் போட்டும்போது இது வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காய வச்சுக்க போகிறோம். இப்போ இது அப்படியே ஆறட்டும். பாருங்கள், இப்போ மாடிக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வந்து நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ மாடியில் வெள்ளை சாக்கில் காய வைக்கலாம். வெயிலில் காய போட்டாச்சு. இது சாயங்காலம் வரைக்கும் இருக்கட்டும். சாயங்காலம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கோவக்காய் வத்தல் நல்லா காஞ்சி சலசலன்னு எவ்வளோ சத்தம் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா நம்மளுடைய கோவக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடை போட்டு 100 கிராமாக நம்ம எடை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வெறும் வாயில் கூட வறுத்து சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயில் பொரித்து நம்ம சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இதை பொரித்து வந்து நீங்கள் ஃப்ரை மாதிரி கூட சில்லி பவுட்ரு போட்டு சாப்பிடலாம். வறுத்து பொரித்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வச்சுக்கலாம், எல்லாமே செய்யலாம். சுகர்காரங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.